கோயிலுக்கு நைட்டி போட்டு போவியா? கோயிலும் பிக் பாஸ் ஹவுஸும் ஒன்றும் கிடையாது. ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க. இதையும் தாண்டி அக்ரிமெண்ட்டை வச்சு என்ன த்ரெட்டன் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, முனியம்மா அவர்கள் இப்படி ஒரு வீடியோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு முனியம்மாக்கான இன்னொரு முகம் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு முனியம்மாவை எதுக்கு பிடிச்சிருந்துச்சு? முனியம்மா ஒரு மாதிரி இன்னசென்டா, ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப ஜாலியா, மனசுக்குள்ள எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாம ஓப்பனா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தான் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நேத்து முனியம்மா அவர்கள் போட்ட வீடியோ வந்து ரொம்பவே தப்பா இருந்துச்சு. முக்கியமா அந்த வீடியோல நைட்டி அக்காவை பத்தி பல வார்த்தைகள் பேசியிருந்தாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஒன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னொரு பொண்ணு தான் எதிரியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் இந்த இடத்துல ரொம்பவே கரெக்டா இருக்கு. அந்த வகையில அந்த வீடியோ வந்து இப்ப முனியம்மாக்கான சேனல்ல இருக்காது. நேத்து நைட் அந்த வீடியோ வந்து டிலைட் ஆயிருக்குது. நல்ல வேளை நான் நேத்து நைட் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். காலங்காத்தால வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லை, கண்ணு கொஞ்சம் ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அதனால வீடியோ போட முடியல. அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு முனியம்மாவா யோசிச்சு போட்ட மாதிரி தெரியல. யாரோட தூண்டுதல்னால முனியம்மா அவர்கள் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா அந்த வீடியோ ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப பேக் ஃபயர் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீடியோ நேத்து நைட்டா டிலைட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத ஓபனா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நைட்டி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சைடு உள்ள விஷயங்களை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரீல் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஓகே, நைட்டி அக்கா மேல வந்து பெருசா தப்பு இல்ல, சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் பெருசா தப்பு இல்ல. சேனல் வந்து மிகப்பெரிய தப்பா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனா தெரியுது. ஏன்னா சேனல் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஓகே 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 வாங்க ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு கடைசியில உள்ள வர வச்சு அப்படி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி டிஆர்பி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் முனியம்மா அவர்களுக்கான வீடியோல இருந்து ஆரம்பிக்கிறேன். நேத்து நைட்டு நம்ம முனியம்மா அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து ஆக்சுவலா பார்ட் 2 வீடியோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பார்ட் 1ல வந்து அந்த ஷோ அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, அந்த ஷோக்குள்ள அவங்க எப்படி போனாங்க, அந்த சேனல் வந்து அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு வச்சிருந்தாங்க. அதே சாரியில அதே பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்து இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான் நேத்து போட்ட வீடியோ. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, அவங்களா யோசிச்சு பேசின மாதிரி தெரியல. யாரோட தூண்டுதலின் பேருனால தான் அப்படி பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாவே அட்டாக் மோட்ல இருந்துச்சு. முக்கியமா இந்த ஷோல வாய்ப்பு கிடைக்காம வெளியே போயிட்டு இப்ப பல பேர் இன்டர்வியூ கொடுக்கறது, ரீல்ஸ் போடுறதுன்னு இருக்காங்கல்ல, அவங்கள அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி எல்லாமே கிறுக்குகளா இருக்கு. எல்லாம் கிறுக்கா இருக்கும்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காள்வ, எதுவுமே புரியாம இவ்வளவு எல்லாம் எப்படி உள்ள வந்தாள்வன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு மாதிரி இன்டர்வியூ கொடுத்த எல்லாரையுமே அடிச்சு பேசியிருந்தாங்க. அது ஒரு சைடு பார்க்க கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு, இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா அப்படியே நம்ம நைட்டி அக்காக்கான கான்ட்ரவர்சிக்குள்ள வந்தாங்க. நைட்டி அக்காக்கான கான்ட்ரவர்சியை கையில எடுத்து அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா இருந்து இந்த நைட்டியை போட்டு தான் சுத்திச்சு, நைட்டியை போட்டு சும்மா சுத்துன்னு பார்த்தா காட்டிக்கிட்டு சுத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அது என்ன காட்டிக்கிட்டு எனக்கு புரியவே இல்லை. அதாவது இங்க பாத்தீங்கன்னா பல பெண்கள் நைட்டி அக்கா வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த உடையில என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அக்காக்காக ஸ்டாண்ட் பண்றாங்க. ஆனா இங்க முனியம்மா பாத்தீங்கன்னா அவ காட்டிக்கிட்டு சுத்துனா, நல்லா ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் போலான்னு போனேன், அவ அங்க இருந்தா உடனே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. அது எனக்கு ரொம்பவே தப்பா தோணுச்சு. சத்தியமா சொல்றேன், ரொம்ப தப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. அக்கா வந்து இந்த நைட்டியை போட்டுட்டு நைட்டியை தூக்கி கட்டிட்டு சேர்ல ஒரு மாதிரி பொழந்துகிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப தப்பான வார்த்தை. என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப தப்பான வார்த்தை. நான் சொன்னேன் தெரியுமா, அக்கா வந்து யாரோட தூண்டுதலின் பேரால தான் இப்படி பண்றாங்க. ஏன்னா நம்ம நைட்டி அக்கா வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணும் போனாங்களே, அவங்களுக்கான ட்ரெஸ் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் தான், ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸுக்கான லென்த்தே ஷார்ட்டா தான் இருந்துச்சு. கீழே அவங்க ட்ரெஸ்ஸை நான் ஜட்ஜ் பண்ணல, நான் அதை ஜட்ஜும் பண்ண மாட்டேன், அது அவங்களுக்கான விருப்பம். நான் சொல்றேன், அப்படி ஷார்ட்டா தான் அவங்க ட்ரெஸ்ஸே போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் பத்தி முனியம்மா அவர்கள் பேசல. ஆனா நைட்டி அக்கா நைட்டியை போட்டுட்டு தூக்கி கட்டிட்டு உட்கார்ந்துருந்தா, அதுவும் பொழந்துகிட்டு உட்கார்ந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப தப்பான வார்த்தை. பொழந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசலாமா? நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு இன்னொரு பெண்ணை பார்த்து இப்படி பொழந்துட்டு காட்டிட்டு உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எவ்வளவு தப்பான விஷயம். அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருந்தா நீங்க அங்கேயே பேசி இருந்திருக்கணும். எங்க அந்த ஷூட் நடக்கும் போது அங்க போய் பேசி இருக்கணும். ஆனா முனியம்மா அவர்கள் அங்க பேசவே இல்லையா. அதை பார்த்துட்டு ஐயோ ஏன் இப்படி உட்கார்ந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பேசவே இல்லையா, தள்ளியே உட்கார்ந்துருந்தாங்களாம். ஒரு சில பசங்க போயிட்டு அக்கா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க தப்பா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்களாம். அதை அக்கா கேட்காம சரி சரி போ நான் காத்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படி உட்கார்ந்துருந்தாங்களாம். திரும்ப இன்னொரு பொண்ணு வந்து சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு செய்ய காமிச்சாங்களாம். அப்பவும் அக்கா வந்து என்ன நான் காத்து வாங்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தாங்களாம். உடனே இந்த அக்கா வந்து ஏன்டி பொழந்துட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனாங்களாம். இப்படி நேத்து நம்ம முனியம்மா அவர்கள் தனக்கான வீடியோல பேசி வச்சிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு.
அவங்களுக்கான ட்ரெஸ் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஷூட் நடக்கும் போதே அங்க பேசியிருக்கணும். ஆனா நீங்க அங்க பேசல. அங்க பேசாம அங்க சும்மா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு இங்க வந்து வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு நைட்டி தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க அங்க பேசியிருக்கணும்ல. இல்ல உங்களுக்கு உடையே தப்பு, சாரி தான் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அங்க பல பேர் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பத்தி பேசியிருக்கணும். ஆனா எல்லார பத்தியும் பேசாம அக்கா நைட்டி அக்காவை மட்டும் எடுத்து பேசுறாங்க. சோ இங்க எனக்கு ஒரு டவுட் வருது, யாரோட தூண்டுதலின் பேரா பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது அங்க நடந்த டாஸ்க பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பஸ் டாஸ்க், ரெண்டாவது அந்த சேர் டாஸ்க், இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் பத்தி பேசும்போது வெளியே பல பேர் இன்டர்வியூ கொடுத்து பல கொஸ்டினை கிளப்பி போட்டுருக்காங்கல்ல. பஸ் டாஸ்க்னு வச்சீங்க, 36 பேருக்கு தான் சீட் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா கடைசியில எல்லாரையும் செலக்ட் பண்ணீங்க, இது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ விட்டு வெளியே போன எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்து வச்சிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம முனியம்மா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பஸ் டாஸ்க்ல 36 பேருக்கு இடம் இருக்கும்னு சொன்னாங்க, மத்த யாரையும் வெளியே அனுப்புவேன்னு சொல்லவே இல்லை. இந்த கூமட்டெல்லாம் என்னத்தை கேட்டுச்சின்னு தெரியல, எல்லாம் மெண்டலா இருக்காள்வ, எல்லாம் பைத்தியமா இருக்காள்வ, எல்லாம் கிறுக்கு மாதிரி வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காள்வ. வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம ஒரு சேனலை திட்டக்கூடாது, அந்த சேனல் நம்மளை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாங்க, நம்ம வந்து சேனலை திட்டலாமான்னு சொல்லிட்டு அக்கா வந்து சேனலுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. புரியுது, உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு புரியுது. சரியா? உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, பிக் பாஸ்க்கு அனுப்பிட்டாங்க, ஓகே. இருந்தாலும் அங்க அந்த பிக் பாஸ் டீம் சொன்ன ரூல்ஸ் வந்து அதுதான், அது எங்களுக்கே புரிஞ்சு, நாங்களும் பிக் பாஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பஸ்ல 36 சீட்டு தான் இருக்கு அப்படின்னா 36 பேருக்கு தான் அங்க இடம் இருக்க போதுன்னு அர்த்தம். மீதி எல்லாரையும் அவங்க எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ரூல்ஸாவே இருக்கணும். அதை தான் வெளியே போன எல்லாரும் கொஸ்டினா எழுப்பினாங்க, நாங்களும் எழுப்பிட்டு இருக்கோம். ஆனா அதை அக்கா மழுப்புற மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை, அப்படிலாம் அங்க யாருமே பேசவே இல்லை, இவங்களே எல்லாம் கிறுக்கு மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பஸ் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா எங்களை கொண்டு ஒரு இடத்துல அடைச்சிருந்தாங்க, அங்க சரியான சண்டை போச்சு, இங்கிலீஷ்ல பேசி பயங்கரமா சண்டை போட்டாங்க. அந்த சண்டையை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் பயங்கரமா சிரிச்சேன், ஏன்னா எனக்கு ஊர் சைடு சண்டை நடக்கிறத பார்க்க பிடிக்கும், அதனால அந்த சண்டையை நான் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, அவங்க இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், சீ கெட்ட வார்த்தை எல்லாமா போட்டு சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அவங்க சண்டை போட்டதை ரசிச்சிருக்காங்க, ஆனா அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை போட்டு தான் சண்டை போட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அக்காவுக்கு பிடிக்கலையா. எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியவே இல்லை. அக்கா எதுக்காக இப்ப எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டு உட்கார்ந்து இன்டர்வியூ கொடுத்தவங்களையும் வெளியே ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டல நம்ம நைட்டி அக்காவும் பத்தி இவ்வளவு பெரிய வீடியோ போடணும்? அக்கா வெறுமனைக்கு அந்த ஷோவை மட்டும் பேசிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் பேசாம வெளியே நடக்கிற அந்த கான்ட்ரவர்சியை எடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன? அந்த கான்ட்ரவர்சிக்கு இவ்வளவு பெரிய முட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஆனா சொல்றேன்ல, யாரோட தூண்டுதலின் பேரால அக்கா வீடியோ போட்டிருக்காங்க. மாசா பேசியாச்சு, ஒரே சிரிச்ச மணிக்கு பேச்சு தான், எல்லாம் கிறுக்கா இருக்கு, எல்லாம் மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கா, எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த நைட்டி அக்காக்கான விஷயம் பேசினதெல்லாம் தப்பா இருந்துச்சுல, பயங்கரமான அடி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க இருந்தோ கால் வந்துட்டு நினைக்கிறேன், நைட்டோட நைட்டா வீடியோ டிலீட் பண்ணிருக்காங்க. நான் காலைல தான் கவனிச்சேன், ஏன்னா நான் நைட்டே வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். சரி காலைல பொறுமையா பார்த்து இன்னும் கொஞ்சம் விவரமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ அந்த வீடியோ இல்லை. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க யாருக்காக இந்த வீடியோ போடுறீங்க? இது உங்களுக்காக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது கிடையில கேப்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க. அந்த நைட்டி பொம்பளை பேர் என்ன, பிரியவர்ஷினியா, அவன் எங்கேயோ வீடியோ போட்டுட்டு இருக்காளா, அவளுக்கான வீடியோ எல்லாம் நான் பார்க்கவே இல்லை, அவளுக்கான வீடியோ எனக்கு வர மாட்டேங்குது, தேடி பார்த்தாலும் கிடைக்கல, ஆனா அவ இப்படிலாம் பேசிட்டு இருக்காளா அப்படிங்காங்க. ஸோ உங்களுக்கு அவங்களுக்கான இன்டர்வியூ எதுவும் கிடைக்கல, ஆனா எப்படி மற்ற ஆட்களுக்கான இன்டர்வியூ மட்டும் கிடைச்சிச்சு? எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது நம்ம நைட்டி அக்கா மட்டும்தான். அவங்களுக்கான வீடியோ தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கான இன்டர்வியூ தான் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆனா மத்த எல்லாருக்கான இன்டர்வியூ உங்க கண்ணுக்கு தெரிஞ்சான். மொத்தத்துல அக்கா ஏதோ சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அக்காவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டோன்னு யாரோ ஏதோ சொல்லி கொடுக்காங்க, அதனால அக்கா வந்து தேவையில்லாம ஆடிட்டு இருக்காங்க. சாவி கொடுக்காங்க, இங்க பொம்மை ஆடுது, இந்த பொம்மை இப்படி ஆடிச்சுன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது மக்கள் சாவியை பிடிங்கிருவாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அக்கா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த பேசின வார்த்தைகள்லாம் தப்பு. உண்மையாவே நைட்டி அக்கா அங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அங்க தட்டி கேட்டிருக்கணும். அங்க தட்டி கேட்காம அங்க நடந்த விஷயத்தெல்லாம் கொண்டு நீங்க ஃபன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க நினைச்சிருந்தா தட்டி கேட்டிருக்கலாம், ஆனா நீங்க கேட்கல, அப்ப நீங்க இங்க வந்து பேசக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்தது நம்ம நைட்டி அக்காக்கான வீடியோ. அக்கா பார்த்தீங்கன்னா அக்காவை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி போச்சு, நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா அக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, என்னோட அம்மா தவறிட்டாங்க, தவறினதுக்கு அப்புறம் தான் அந்த ஷோவுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நைட்டியை வந்து நான் போட்டுட்டு வரலாமான்னு கேட்டேன், அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஷோவுக்கு போனேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய கொஸ்டின் வந்து வெளியே சோசியல் மீடியாவில் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி அக்கா வந்து நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அக்கா வந்து நைட்டியை சென்ட் பண்ணி நான் இதில் வரலாமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு நிறைய லெவல்ஸை வந்து அதே நைட்டியில் தான் அக்கா அட்டனும் பண்ணியிருக்காங்க.
என்னதான் ஃபோன் கால்ல ஷூட் நடக்கும்போது நீங்க நைட்டியை மாத்த சொன்னா மாத்த வேண்டியிருக்கும்னு சொன்னாலும் இவங்க அக்காவை நைட்டியோட பல எபிசோட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா டே 1ல இருந்து அக்கா நைட்டியோட தான் இருந்திருக்காங்க. பல எபிசோட்ல நைட்டியோட ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணிட்டு கடைசியில ஜட்ஜஸ் கிட்ட வரும்போது இங்க அடிச்சாதான் கான்ட்ரவர்சி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு அடிச்சு அந்த விஷயத்தை பெருசாக்கி அசிங்கப்படுத்தி ஒரு டிஆர்பி எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், அசிங்கப்படுத்தி ஒரு டிஆர்பி எடுத்தாச்சு. இப்ப வெளியே வந்து அக்கா வந்து பயங்கர கான்ட்ரவர்சியில மாட்டிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அவங்க அம்மா தவறுனதுக்கு அப்புறம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் இருந்துச்சுல்ல, அதுக்கும் ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு 16 நாள் கழிச்சு தான் 3வது லெவலுக்கு என்ன கூப்பிட்டாங்க. அதுவுமே நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப டேட்டை தள்ளி வச்சு என்ன கூப்பிட்டனால தான் சரி ஓகே மைண்டை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு இந்த ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த வீடியோட கடைசியில் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் வர விரும்பல. ஏன்னா நான் என்ன போட்டாலுமே அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஏன்னா இவங்க அக்ரிமெண்ட்ல ஒன்னு சைன் பண்ணிட்டு போவாங்க ப்ரோ. அந்த அக்ரிமெண்ட்ல பல விஷயங்கள் இருக்கும். இத்தனை நாள் வரத்துக்கு இதை பத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வச்சு மேபி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே என்னமோ தெரியல. ஏன்னா அக்கா வந்து அவங்களுக்கான ரீல்ஸ்ல அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் வச்சு என்ன மிரட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலதான் நானும் இந்த விஷயத்தை பத்தி இத்தனை நாள் பேசல. அவங்க நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க, நிறைய இடத்துல ஃபீல் பண்ணி அழுது பேசினாங்க. பட் இருந்தாலும் ஓகே, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. திரும்ப அதை நம்ம வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் தொடாமே வச்சிருந்தேன். பட் நேத்து அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும். அக்கா நைட்டி போட்டு போனது தப்புனா அதை ஓகேன்னு சொல்லி நிறைய எபிசோட் ஷூட் பண்ண சேனல் மேலே மிகப்பெரிய தப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா அக்காவை உள்ளே அனுப்பாம நீங்க உள்ளே போவேனான்னு சொல்லிட்டு பேக் எண்ட்லயே வச்சு அங்கேயே பேசி அங்கேயே சண்டை போட்டு கூட அனுப்பியிருக்கலாம். ஆனா உள்ள அனுப்பி திரும்ப பேக் எண்ட் டீம் மூலமா மைக்ல சொல்லி திரும்ப நீங்க அங்க அந்த விஷயங்களை பேச வச்சு அங்க ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்களும் மிகப்பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்கீங்க. ஸோ மொத்தத்துல அக்கா ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க, அதை விட்டு இப்போ வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி இதுக்கப்புறம் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ முனியம்மாவை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. வார்த்தைகள் ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.